நீதான் நாளைய இயக்குனர் நாளைய இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர். Welcome you all to கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனர் சீசன் 5 புதிய இயக்குனர்களுக்கான பிரம்மாண்டமான மேடை. நமக்கு ஒரு படம் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். கதை பிடிச்சிக்கலாம், காமெடி பிடிச்சிக்கலாம், ஆக்டிங் பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதற்கான பாராட்டுகள்லாம் இயக்குனருக்கு பெரிய ஸ்கிரீன் முன்னாடி கிடைக்குது. ஆனா சின்ன திரையில ஷார்ட் பிலிம்ஸ்க்கே எல்லா பாராட்டுகளும் கிடைக்கிற ஒரே மேடை நம்ம நாளைய இயக்குனர். நம்ம நாளைய இயக்குனர் சீசன் 5 உடைய இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல இருக்கோம். 6th வீக் நடந்துட்டு இருக்கு. பாக்கிறதுக்கு எல்லா பிலிம்ஸும் சூப்பரா இருக்கு. சோ இந்த வீக் என்ன மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சுந்தர் சி அண்ட் டைரக்டர் வசந்த் ஆன் தி டைரக்ட். First of all, judges, matching. Blackல இருக்கும். Nice to see you both again. Okay, judges, எனக்கு ஒரு question இருக்கு. ஒரு இயக்குனருடைய வெற்றி எது? சரி, ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து படம் 175 நாள் ஓடிச்சுன்னா இல்லைன்னா நிறைய பணம் சம்பாரிச்சதுன்னா அது வெற்றி. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அதே மாதிரி தான். ஓகே. எக்ஸிபிட்டர்ஸ்க்கும் அதே தான். ஒரு இயக்குனருக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து இதெல்லாமும் கண்டிப்பாக வேணும். அப்போதான் அவருக்கு நிச்சயமாக அடுத்த படம் கிடைக்கும். அதை தாண்டி வந்து அவர் சொல்ல வந்த விஷயத்த முழுக்க திருப்தியா ஒரு சொல்றாருங்கிறது ஒரு வெற்றி. அவருக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது முதல்ல ஒரு ரசிகனா. அதுக்கப்புறம் ரசிகர்களுக்கு வந்து அந்த விஷயத்தை அவர் கரெக்டா கொண்டு போய் சேர்த்தாருங்கிறதுல ஒரு வெற்றி. அண்ட் சமுதாயத்துக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுதாங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நிச்சயமா அவரோட வெற்றியா இருக்கும். வசந்த் சார் அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு. சார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? சினிமாங்கிறது வந்து ஒவ்வொரு படமும் கிட்டத்தட்ட 100 குடும்பத்தை உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாமல் அது ரிலீஸ் ஆகிற தேட்டர்ஸ், அதை வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அந்த தேட்டரில் கேண்டீன் எடுத்து நடத்துறவங்க, சைக்கிள் ஸ்டாண்ட் விற்கிற எடுத்து நடத்துறவங்கன்ட்டு 100 தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பம் இன்வால்வ் ஆனது ஒரு சினிமா. ஸோ அதில் நம்ம வந்து கமர்ஷியல் சக்ஸஸையும் மனத்தில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவராலாக கழிச்சு பார்த்தா வந்து நல்ல படமாக இருக்கணும், அதே நேரத்தில் கமர்ஷியலாக ஓடுற படமாக இருக்கும். இது சேர்ந்து பண்ணும்போது ஒரு டைரக்டருக்கு வர லாங்டிவிட்டி இருக்குன்னு பாருங்க. சர்வைவல் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் வந்து 18 வருஷமா டைரக்டராக வந்து சர்வைவாக இருக்குன்னா என்னோட மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் சொல்றேன். ஒரு வெற்றியை வந்து ஒரு இயக்குனர் லாங் ஸ்டாண்டிங்கா தக்க வச்சுக்கிட்டாருன்னா அதுதான் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி. சூப்பர். வெற்றியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், ஷேர் பண்ணாங்க ஜட்ஜஸ். இன்னைக்கு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் டேக் எ சீட். இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் உடைய ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் உதய் குமார். உதய் குமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க வந்து நாளை இயக்குனர்ல ட்ரை பண்ண உடனே கிடைச்சிச்சா உங்களுக்கு? இந்த சீசன் தான் ட்ரை பண்ண உடனே கிடைச்சிச்சு. வெரி நைஸ். உங்களுக்கு இது தவிர ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது டேலண்ட்ஸ் இருக்கா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது தவிர? நான் டிவி ஷோஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, சோ யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, இன்னைக்கு என்ன மாதிரி படம் எடுத்திருக்கீங்க? படத்தோட பேர் என்ன? சஸ்பென்ஸ் ஜானர். படத்தோட பேர் வந்து காண்டல். படத்தை பார்க்கலாம். எதுக்கு என்னை கடத்தி வச்சிருக்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? தயவு செஞ்சு என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன விட்டுரு ப்ளீஸ். இப்பதான் கரண்ட் கட்டாய தொலையும். டேய், தீப்பெட்டி கொடு. எது கேப்பாங்க? போய் எடுத்துட்டு வா போ.
இதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? டேய், யாரு நீ? ப்ளீஸ் என்ன உன் கூட பிறந்தவளா நினைச்சு விட்டுரு. ஆனந்த், ஆனந்த் நீயா? ஆனந்த் இது நீதானே? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஏன்டா இப்படி பண்ண? என்ன நீ எவ்வளவு லவ் பண்ண? உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன். காஸ்ட்லி நாய் கிடைச்சோடனே இந்த நாய் கண்ணுக்கு தெரியல. இல்லடா, நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ம். ஏய், அவன் என் ஃப்ரெண்டுடா. ஓஹோ, சத்தியமாடா. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? அப்படியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஏன்டா என்ன விட்டுட்டு போன? என்ன புரிஞ்சுக்கோடா. நீ இன்னும் என்ன நம்பல? சரி, நான் என்ன பண்ணா நீ நம்புவ? என்ன பண்ணட்டும் சொல்லு. நான் என்ன பண்ணணும்? ஏய், ஏண்டா அறியட்டோனே, சிகரெட் அப்பயே அமர்த்தி போடாதுன்னு சொன்னலடா. இதெல்லாம் ஒரு மேட்டராடா. ஓ, ஏய் வா மேல போவா வா. எதுக்கு? இப்ப வரியானடா முத? அடங்கப்பா, போடா வரேன்டா. போ. டிவில ஜெய்சங்கர் படம் பார்த்துருப்பேன். ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிமும் கொண்டு வந்தேன். ஏன் நேரம் கரண்ட் கட்டாயி தொலைஞ்சிருச்சு. சை, இருட்டற கண்ணை கட்டியிருக்காங்க, உடம்பெல்லாம் சேரோட செத்து கட்டியிருக்காங்க. எதுக்கா இருக்கும்? வாடா வா. உன்னை எதுக்காக கடத்தியிருக்கேன் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா என் வேலை ரொம்ப சுலபமா முடிச்சிடும். நான் யாருன்னு தெரியாம நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. தெரியுண்டி, ஏசி சகாயத்தோட பொண்ணுன்னு உன் அப்பா சொல்ல சொல்ல கேட்காம என் விஷயத்துல மூக்க நுழைச்சான். அதுக்காக அவன் வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட போறான். ஏய், கரண்ட் வந்துருச்சுடா. போய் டிவியை போடு. அதையும் நான் தான் போடணுமா? ஆஹா, யாரு? அடப்பாவி செத்தோம். இதுக்கு கரண்ட் வராம இருந்திருக்கலாம்.
உதயகுமார் சொல்லுங்க. காண்டல் கரண்ட் கட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எப்படி எல்லாம் தோணுமோ அது அப்படியே ஃபேக்டா எடுத்திருக்கீங்க. இட்ஸ் வெரி நைஸ், ஹியூமரஸா இருந்தது. பட் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுந்தர் சீசா, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? நான் சொல்ல நினைச்சது அவரே ஒரு படம் எண்ட்ல சொல்லிட்டாரு. நைஸ், ஒரு கியூட்டான சின்ன ஒரு எல்லாருக்குமே கற்பனைகளை சிறகடித்து பறக்குங்கிறது உண்மை. கரண்ட் கட்டானா அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நினைச்சுக்கிறாங்கன்ட்டு. பட் ஓப்பனிங் ஒரு எதிர்பார்ப்பு தூண்டினார். ஒரு இருட்டறை, ஒரு ஒத்த பல்ப், ஒரு நல்ல கான்ட்ராஸ்டான கலர்ஸ், ஒரு சிகப்பு சுடிதார், கருப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான லைன் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த அனுபவத்தை வச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன நல்லா பண்ணுங்க உதயகுமார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வசந்தா, நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ சார். இது போறோம்னு நினைச்சிருக்கீங்க நீங்க இல்லையா? இது இல்ல வேற ஏதாவது கதையோட இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிச்சிங்களா, இல்ல இதான் பண்ணிடலான்னு முதல்ல இருந்தே முடியும்? இல்லை சார், வேற ஒரு கதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காம்படிஷன் தெரிஞ்சு தான் பண்ணேன் சார். ஓகே ஓகே, அதை விட இது பெட்டருங்கிறதுக்காக இது பண்ணீங்க? இல்லை சார், அது டியூரேஷனுக்காக மாற்றினேன் சார். ஓகே ஓகே ஓகே, டெஃபினட்டா. பட் ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு நரேஷன் ஸ்டைலில் வந்து ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சது தான் இதில் ரொம்ப நல்ல விஷயம். அதான் அதை ஒரு மேட்டராகவே இல்லாமல் அதை எவ்ரி டைம் நீங்கள் என்ன ஃபிலிம் பண்ணாலும் அதை ஒரு பாயிண்டாக எடுத்துங்க. ஐ திங்க் உங்களுக்கு வருது அது நல்லா அழகாக தெளிவாக இன்ட்ரெஸ்டிங்காக அதை சொல்ல தெரியுது உங்களுக்கு. அது உங்களோட ப்ளஸ் பாயிண்டாக அந்த விஷயத்தை பாருங்கள். மற்றபடி ஜென்ரலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட் உதயகுமார், உங்களுடைய ஸ்டார்ட்டுக்கு இது நாட் பேட். குட் ஜாப், கீப் இட் அப். ஆல்ரைட்,